என்னடா 70,000 டிவியை போட்டு இப்படி உடச்சி வச்சுக்கிறீங்க? அட பாவிங்களா! நீங்க போற சண்டையில இந்த டிவி என்னடா பண்ணுச்சு? இந்த உடஞ்ச டிஸ்பிளே தான் இன்னைக்கு மாத்த போறோம். அதுக்காக இந்த டிவியை படுக்க போட்டு பேக் ஷீட்டை கழட்டிட்டாச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வைஃபை பிசிபி ரிமூவ் பண்ணிட்டு ஸ்பீக்கர் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஷீல்டெல்லாம் ரிமூவ் பண்ணணும். இவ்வளோ பெரிய டிவி வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக பார்த்து யூஸ் பண்ணுங்க. உடஞ்சிச்சின்னா வேஸ்ட்டு. இவ்வளோ பெரிய டிவி வாங்கியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இன்சூரன்ஸ் போட்டு வைங்க. அது யூஸ் ஆகும் உங்களுக்கு. உடஞ்சாலும் நீங்கள் ஃப்ரீயாக டிஸ்பிளே மாற்றிக்கலாம். அடுத்து டிஸ்பிளேக்கு பின்னாடி ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே ரிமூவ் பண்ணுற மாதிரி வரும். அடுத்து டிவி திருப்பி வச்சுட்டு லாக் இருக்கும். அந்த லாக்கை நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே தனியாக வந்துடும். இந்த பழைய டிஸ்பிளே எடுத்து உரமாக வச்சுட்டு அடுத்து நம்ம புது டிஸ்பிளே தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதுதாங்க புது டிஸ்பிளே. இதில் ஸ்டிக்கர் இருக்கும் பின்னாடி. அதை ரிமூவ் பண்ணிடணும். டிஸ்பிளேவை கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு இந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இது ஒரு ஈஸியான மெத்தடு தான் இது. கரெக்டாக டிஸ்பிளேவை லாக் பண்ணிட்டு டிவியை திருப்பி வைக்கணும். அடுத்து டிஸ்பிளே ஸ்க்ரூவை போட்டுட்டு நம்ம ஷீல்டு எல்லாமே போட்டுட்டு எல்விடிஎஸ் கேபிள்லாம் கனெக்ட் பண்ணிட்டு டிவி ஆன் ஆகுதான்னு பார்க்கணும். இதுதான் எல்விடிஎஸ் கேபிள். இது 1, 2ன்னு இருக்கும். அதாவது லெஃப்ட் ரைட்டு. அது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வராது. டிஸ்பிளே வருதான்னு செக் பண்ணிக்கிட்டோம். பக்காவாக இருக்குது டிஸ்பிளே. ஸோ நம்ம டிவி வால் மவுண்ட்டில் இன்ஸ்டால் பண்ணிட வேண்டியதான். டிவியை நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாச்சு. அடுத்து நம்ம இந்த ப்ரொடெக்டிவ் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணணும். இந்த ஸ்டிக்கர் டிஸ்பிளே பேக்கில் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பேக்கில் ரிமூவ் பண்ணிடணும். அடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரண்ட்டில் ரிமூவ் பண்ணால் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.